ஹலோ சார். நான் சொல்லிட்டேன் அன்பு, நீங்க உங்க அக்காவை கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி அந்த பையன், அதான் உங்க அக்கா வீட்டுக்காரரு, என்ன ஆனாருன்னு கொஞ்சம் தேடி விசாரிங்க. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ஒரு போலீஸோட கடமை. ஓகே சார், நான் பண்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே அன்பு, நீங்க பாருங்க. என்ன இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவீங்களா எப்படி? யோ கான்ஸ்டபிள் மேடம், லாக்கப்பை திறந்து விடு. ஓகே. அக்கா, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிய வைக்க வேண்டியவங்களுக்கு புரிய வச்சாச்சு. இதுக்கப்புறம் யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறமாவது ஏழை பணக்காரங்கன்னு பார்க்காம நியாயத்து பக்கம் நில்லுங்க. யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அன்பு வா பாப்பா. அன்பு, எழில பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு இந்த அடி காயம் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு எழில பார்த்தே ஆகணும் போல இருக்கு. கயல், என்ன கயல் நீ? அக்கா, மாமாவை தேடுற வேலையை நான் பாத்துக்கிறேன். மாமா எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வருது ஏன் பொறுப்பு. நீங்க அழாதீங்கக்கா. பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ ஒரு ஆட்டோ போடின. போங்க. பார்த்து வா கையில். கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே, அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீயே செல்ல கண்மணி. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. வலிகள் தாங்கும் மூங்கில் தானே புல்லாங்குழல் இசையாய் மாறும், எதையும் தாங்கும் இதயம் தானே இனிமை காணுமே. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தான் எனக்கு ஃபோன் பண்றாங்க. பேசுங்க. சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அந்த கயலை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அடிச்சு துவச்சிட்டேன் மேடம். என் பிள்ளைய பத்தி ஏதாவது சொன்னாளா? இல்ல மேடம், எவ்வளவு அடிச்சும் வாயை திறக்கல. நான் தான் சொன்னனே அவ கல் நெஞ்சக்காரின்னு. அவ சொல்லலங்கிறதுக்காகலாம் அவளை விட்டுறாதீங்க. இன்னும் எவ்வளவு அடிச்சு டார்ச்சர் பண்ணியாவது உண்மைய வர வைங்க. எனக்கு என் புள்ள எங்க இருக்கான்னு தெரியணும். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது மேடம், ஏன்னா அந்த கையல் ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்டா. என்ன சொல்றீங்க? அவ எப்படி வெளியில போனா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் போது அவளை எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? நான் பண்ணல மேடம். அந்த கையலோட தம்பி அன்பு இருக்கான்ல, அவன் எங்க சீனியர் ஆபீசருக்கு தெரிஞ்சவன் போல. அவருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி புலம்பி இருக்கான். அவரும் நீ கையில வெளியே விடலனா என் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டினார் மேடம். அதனாலதான் வேற வழி இல்லாம நானும் அவளை ரிலீஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு மேடம். என்ன மேடம், என் புள்ளைய காணும்னு நான் பரிதவிச்சிட்டு இருக்கேன்.
அவன் அந்த கையில் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க எப்படி அவளை ரிலீஸ் பண்ணலாம்? இதான் உங்க சட்டத்தோட லட்சணமா? மேடம் உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹையர் ஆபீசர் சொல்லும்போது அவர் பேச்சு மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். இன்னும் 2 நாள் விட்டிருந்தா அவளை அடிக்கிற அடியில மொத்த உண்மையும் கக்கியிருப்பா. அதுக்குள்ள அந்த அன்பு பையன் அவனோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அவன் அக்காவை வெளியே எடுத்துட்டான். இப்ப வேற என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல மேடம். அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதெல்லாம் இனிமே நடக்காத காரியம். இதுக்கப்புறம் நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். நான் வைக்கிறேன். சரி. என்னாச்சு ஆண்டி? கையில ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா தீபிகா, அவளோட தம்பி அன்பு போலீஸா இருக்கான்ல, அத வச்சு சீனியர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசி அவளை வெளியில எடுத்துட்டாங்க. சரி விடுங்க ஆண்டி, பாத்துக்கலாம். என்ன விடுங்க பாத்துக்கலான்னு அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்ற? அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆண்டி டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணுமே, மறந்துட்டீங்களா? என்ன? என்னது? இன்னும் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள கையிலுடைய மானம் ஊரறிய கப்பல் ஏற போகுது. சோசியல் மீடியால அவளை பத்தி தப்பான நியூஸ் வெளியில வரப்போகுது. மேக்சிமம் ஏன் லிங்க்ல இருக்கிற எல்லா சோசியல் நெட்வொர்க்லயும் கன்வே பண்ணிட்டேன். இந்நேரம் நியூஸ் காத்துல வேகமா பரவ ஆரம்பிச்சிடும். நாம நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடக்கும்ல? நாம நினைச்சதை விட அதை விட பெருசா நடக்கும் ஆண்டி. நீங்க வேணா பாருங்க. எனக்கும் அதான் வேணும் தீபிகா. அந்த கையில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ விடக்கூடாது. நடக்கும் ஆண்டி. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். இங்கதான் நிறுத்துங்க. வாக்கா மெதுவா இருங்க. பாத்து வாமா. என் கை பரவாயில்ல அண்ணி, நானே இறங்கிறேன். வாமா. வா, பாத்து மெதுவா. அண்ணி, அக்கா, அக்கா, தேவி, அண்ணி, அக்கா, அக்கா. அக்கா, என்னக்கா இது? கையில அடிபட்டிருக்கு. அண்ணி, ரொம்ப அடிச்சிட்டாங்களா அண்ணி? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. எங்களுக்கு எல்லாம் தெரியும்க்கா. அண்ணன் சொன்னாரு. அந்த போலீஸ் எப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க. இத பார்க்கவே கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு ஒண்ணும் இல்ல தேவி. கையல், உன்னை பிடிச்ச கெட்டதெல்லாம் என்னையோட ஒழிஞ்சு போகட்டும். முதல்ல நீ என்ன வச்சு தலைக்கு குழி. வா, உள்ள போலாம்.